முட்டையில் பலவிதம் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு ஸ்டைலில் நம்ம பண்ணி பார்க்கலாமா? நான் இது கீழே முட்டையில் நிறைய வித டிஷ்ஷு போட்டிருக்கேன். இது ஒரு வகை டிஷ் தாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. நம்ம பசங்களுக்கு பிடிச்சதை செய்யலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்றைக்கி முட்டையில் ஒரு சிம்பிளான ஒரு கட்லெட் தாங்க. எல்லாருமே செய்கிறது தான், நம்ம ஒரு முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தாங்க. முட்டையை ஒரு அந்த மிஷினில் போட்டு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கையும் ஒரு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் எடுத்து வச்சது, வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இது ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொரு வகை தாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சி செய்கிறோம், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காமல் செய்கிறது மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் இந்த முட்டையை மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காய் நம்ம செய்யும் போதும் ஒவ்வொரு இது செய்யும் போதும் இது எனக்கு பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முட்டையில் எது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அதுவும் இப்போல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், முட்டையை எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கணும் அப்படின்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இன்னும் இது சூப்பராக இறங்குங்க. அது நம்ம இந்த மாதிரி விதத்தில் செஞ்சு காமிக்கலாங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு வெந்ததையும் தோல் உரிச்சாச்சு, முட்டையும் தோல் உரித்து எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி போட்டாச்சு. அப்புறம் இந்த முட்டையை எடுத்து பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கிற நம்ம மஞ்சள் கருவு மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோங்க. இந்த வெள்ளைக்கருவில் மட்டும்தான் நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா தயாரிச்சிக்கலாங்களா? அதை பாருங்கள், ஒரு முட்டையில் மட்டும் வரலை, அதை நம்ம சுரண்டி எடுத்துக்க வேண்டியதான். இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறோங்க. தனித்தனியாக பிரித்ததை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ அந்த மசாலா தான் அங்கே பார்க்க போகிறோம். நம்ம தனியாக எடுத்த வெள்ளைக்கருவு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லிலாம் கலந்து வர மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோங்க. அது நல்லா கலந்து மசிச்சு வரும்போது தான் நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்க வேண்டியதாங்க. அதை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோங்க. மிளகாத்தூள் எல்லா மசாலாவும் கலந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்துட்டு நம்ம அந்த வெள்ளைக்கருவு தனியாக பிரித்து வச்சோம் இல்லைங்களா? அதில் அந்த முட்டையில் இதை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோங்க. இது நல்லா ஸ்டஃப் பண்ணி இதை நம்ம உள்ளே நல்லா அழுத்தி நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் போட்டுக்கலாம். இதை நான் கொஞ்சமாக போட்டேன். நான் இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா நம்ம இதில் மீந்தது இருக்குது இல்லைங்களா? அதையும் நம்ம கட்லெட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த உருண்டை ஷேப்பில் எடுத்துருக்கேன். அதையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இது மோல்டிங் பண்ணது, அதாவது இந்த கட்லெட்டில் நம்ம போட்டதை கீழே உதிராமல் வரத்துக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மைதா போட்டு, இந்த சீசனிங் ஹெர்ப் இருக்கு இல்லைங்களா? அதையும் 1/2 ஸ்பூன் உப்பு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்க போகிறோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சது உதிர்ந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மைதா மோல்டிங். கடலமாவு போட்டுக்கணும், பஜ்ஜி கணக்காகிடும். அதனால் இதை கட்லெட்டுன்ற மாடலில் செய்யணுன்றதுனால சும்மா இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சாச்சுங்க. எல்லாமே ரெடி பண்ணி உருட்டி அதை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் அதில் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் தான் பொரித்து எடுக்க போகிறோம். அது எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம இது மாதிரி முட்டையை அது மேலே அந்த மைதா கரைசலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மேலே போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இதை சும்மா நம்ம ஒட்டி வரத்துக்காக தான் இந்த மைதா அது மேலே போடுறோம். இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் மைதாவை அது மேலே கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது மாதிரி பொரித்து எடுக்க போகிறோங்க. எல்லாத்தையுமே இந்த முட்டையெல்லாம் நம்ம போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு திருப்பி போட்டுட்டு எடுத்தோம்னா சுவையான முட்டை ஸ்டஃப்டு கட்லெட் ரெடிங்க. இது பாருங்கள், அது எடுத்தாச்சு. இந்த ஒரு மாடலும் ரெடி. நம்ம மீதமாக இருக்கிறதையும் உருண்டைகளாக போட்டு 2 விதமான கட்லெட்டும் ரெடிங்க. இந்த ஸ்டஃப்டு முட்டை ஸ்டஃப்டு கட்லெட் மேலே கொஞ்சோண்டு பெப்பர் தூக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த சுவை கூடுன்றதுனால பெப்பர் கொஞ்சம்
போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மீதம் இருந்த உருண்டைகளை வந்து அந்த மைதா கலவையிலே போட்டு அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சுவையான முட்டை கட்லெட் ரெடிங்க. முட்டை ஸ்டஃப்டு கட்லெட்டும் ரெடி, ஆர்டினரி கட்லெட்டும் ரெடிங்க. இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் காரத்துக்கும் உங்கள் சுவைக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேணால் அது மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து குறைவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்நாள் வரையும் 3SL சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.